நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் ஓடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, ஓ அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் தான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. இருந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென். இயேசப்பா, ஆத்தும பாரத்தை தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆத்தும பாரத்தோடு நம்ம செபிக்கும் போது திரளான கூட்டத்தை கொண்டு வர கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் வேஷம் தரித்து கொண்டு ஜனங்கள் எப்படியோ அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் கண்கள் எல்லாம் பார்க்கிறதா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதில் அந்த ஆத்தும பாரம் வருகிறது? ஐயோ, என் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே. நீர் உருவாக்கின மக்கள் அல்லவா, உம்முடைய சுவாசத்தையே நீர் கொடுத்தீரே. ஹல்லேலூயா. உம்முடைய சாயலாய் உருவாக்கினீரே. அந்த சாயல் இந்த நாட்களில் அழிந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் செபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த முதலாவது வாரத்தில் கேட்பீங்களா? ஆத்துமா பாரத்தால் எங்களை நிரப்பிருங்கப்பா, ஆத்துமா பாரத்தால் எங்களை நிரப்பிருங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் சொந்த பந்தங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என்னுடைய கண்கள் பார்க்கிறதே ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்கள் பார்க்கிறதே ஆண்டவரை. அந்த ஆத்துமா பாரத்தை எங்களுக்கு தருவீங்களா? அதிகாலையில தேசத்துக்காக ஜெபிக்க, சொந்த பந்தத்துக்கு
குடும்பத்துக்காக ஜெபிக்க, தன்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி மனம் திருமணமேனு ஜெபிக்க, அந்த ஆத்துமா பாரத்தால இந்த முதலாவது வாரத்துல கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் அந்த வாஞ்சியோடு இருக்கிறீங்க? அந்த ஆத்துமா பாரம், அந்த அபிஷேகத்தால் அந்த நாட்கள்ல நிரப்பிருங்க. நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும்னு சொல்லி இராதபடி சுற்றி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுமே. என் தேவன் இந்த நாட்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியால் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களா? நான் வாழ்ந்தாலும் உமக்காக, நான் மரித்தாலும் உமக்காக. ஒரு கடமைக்கான ஆராதனையா இருக்கக்கூடாது. உள்ளம் திரும்பணும், மனம் திரும்புகிற ஆராதனையா இருக்கணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் அந்த பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காம இருக்கும்போது தான் அவன் மனம் திரும்பினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி தெளிந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. நமக்கும் மனம் திரும்புதல் வேணும். அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல். தகப்பனுக்கு விரோதமா, பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேனே, அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் வேணும். ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். அந்த ஒரு விசுவாசம், ஒரு அறிக்கை உள்ள வார்த்தையா இருக்கணும். அது உயிர் உள்ளதா இருக்கணும், அது உண்மை உள்ளதா இருக்கணும். கடமைக்காக பாடுகிறதா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஆராதனை தான், ஆனா இந்த இடத்துல ஆராதனை தேவன் வித்தியாசம் உள்ளவராய் இருக்கிறபடியால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் மனம் திரும்பும் போது கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திளை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் கண்டதினால் இளைப்படையாதுமே லோகம், இளைப்படையாதுமே லோகம். ஏகுவே பறந்தே வேகமா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திளை பாரிடுவேன்.
மஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பதை சொன்னாரா. சிலுவையின் நிழலில் மடியால் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியால் சாய்ந்திழைப்பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், என் இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், என் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமன கனந்த சந்தோஷம், தருமன கனந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தில் தோஷமா. சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியால் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியால் சாய்ந்திழைப்பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன் என் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன் என் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பாரே சொன்னார். சிலுவையின் நிழலில் அடியால் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திழைப்பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம்
ஹalleluya, ஹalleluya. சிலுவையின் நிழல் தான் நமக்கு தஞ்சம். ஹalleluya, 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 ஹalleluya. சோத்ர ஆண்டவரே, சோத்ர இயேசப்பா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லை. அவருடைய கரம் நம்மோட இருக்கிற போது நமக்கு பயம் இல்லை. இஸ்ராவோடு அவருடைய கரம் இருந்தது. அவருடைய ராஜா கண்ணில் தயவு கிடைத்தது. போகிற ஒவ்வொரு இடத்துலையும் தயவு கிடைத்ததை பார்க்குறோம். இந்த நாட்களில் அவருடைய கரம் நம்மோட இருக்கணும்னா நமக்கு அந்த ஆத்துமா பாரம் வேணும். தேசம் அழியுதே, என் ஜனம் அழியுதே. ஹalleluya, ஹalleluya. நம்மை சுற்றி இப்போ பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும், எல்லா இடத்துலையுமே தேசம் போட்டு அலையிறாங்க, நம்ம பார்க்குறோம். ஹalleluya, ஹalleluya. நம்ம இருதயம் ஏங்கணும். ஐயோ ஐயோ, இந்த ஜனம் அழியுதே. நாங்களும் இப்படி இருந்த இடத்துல இருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்களே. நாங்களும் இப்படி தானே பாலஞ்சு கொண்டு இருந்த ஒரு நாட்களில் எங்களை தூக்கி எடுத்தீங்களே. அதே போல் இந்த மக்களை நீங்கள் தூக்கி எடுப்பீங்களா? இந்த ஜனங்களை ரட்சிப்பீங்களா? ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா கூட பரலோகம் சந்தோஷப்படும். ஹalleluya. கரங்களை உற்சாகமாக தட்டி சந்தோஷமாக படிக்கலாமா? ஹalleluya. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார். ஓ இறுதி வரை என்னை நடத்திடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, பயம் இல்லைங்க. ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார், ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார். எதிரி வந்தார் ஏத்திடுவார், ஓ எதிரி வந்தார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அணைப்பாரே அரவணைப்பாரே. ஓ அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் ஓ பயம் இல்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஓ ரத்தத்தாலே கழுவுகிறார், ரத்தத்தாலே கழுவுகிறார். ஓ ரட்சிப்பாலே உடுத்துகிறார், ஆமென். ரட்சிப்பாலே உடுத்துகிறார். ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, ஓ பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. தாலாட்டுவார் சீராட்டுவார், தாலாட்டுவார் சீராட்டுவார். ஓ வாலாக்காமல் தலையாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, ஓ பயம் இல்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. பறித்துக் கொள்ள முடியாதுங்க, பறித்துக் கொள்ள ஓ முடியாதுங்க. ஒருவராலும் முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ரத்தத்தாலே கழு
உடுத்துகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார், இரத்தத்தாலே கழுவுகிறார், இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். அணைப்பாரே அரவணைப்பாரே, அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. ஓ கர்த்தர் கரம் கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். இயேசுவே, உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறபடியா ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவுகிறீர், உம்முடைய இரட்சிப்பால் எங்களை உடுத்துகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 10-11 இல்லை, நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கப்பா, இந்த ஊழிய வித்தியாசம், இந்த அபிஷேக வித்தியாசம். ஹல்லேலூயா. இந்த இரட்சிப்பை வைத்துக்கொண்டு நாம சும்மா இருக்கிறதுக்காக இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பள்ளத்தாக்குகளை வெட்டும் போது, ஜபங்கிற பள்ளத்தாக்குகளை வெட்டும் போது அந்த இடம் தண்ணீரால நிரப்பப்படும். நம்மை சுற்றி இருக்கிற அந்த மக்கி போன எலும்புகளுக்கு நாம் அந்த இடத்துல ஜபம் என்ற தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது அந்த எலும்புகள் உயிரடைய முடியும். ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களை நிரப்பிருங்கப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட ரட்சிப்பையால எங்களை உடுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதியான ஒவ்வொரு பகுதியும் என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வானம் திறக்கப்படணும் ராஜா, தேவ தூதரோடு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரை ஒரு மனமாய் துதிக்கிற போது அது உடைக்கப்படணும் ராஜா. ஆண்டவரே மே துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய நாமம் மட்டும் இந்த இடத்துல மகிமைப்படணும். எங்க சுய முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரை ராஜாவுடைய நாமம் மகிமைப்படட்டும். நேரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யும்.